தானா பயங்கர சந்தோஷமாக இருக்காங்க. இன்றைக்கி கண்டிப்பாக நம்ம லைசன்ஸ் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சந்தோஷத்தோடு போய்ட்டு ருக்மணிக்கிட்ட சொல்கிறாங்க. அத்தை இன்றைக்கி நான் லைசன்ஸ் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே ருக்மணி எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்குமா, சீக்கிரமாகவே ஆட்டோ நம்ம கைக்கு கிடச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே போகிறாங்க. போயிட்டு இருக்கிற எல்லா டாக்குமெண்ட்டும் எடுத்துகிட்டு வராங்க. நான் போயிட்டு வரேன் அப்படின்னு தானே சொல்கிறாங்க. அப்போது ஷாலினி சொல்கிறாங்க, நான் வேணால் போயிட்டு உங்களுக்கு ஜெராக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கட்டுமான்னு. இல்லை இல்லை வேண்டாம் வேண்டாம், அங்கே பக்கத்துலேயே நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அங்கேருந்து அப்படியே போகிறாங்க. போகும்போது அவங்க வீட்டுக்காரர்கிட்ட எல்லாத்தையும் வச்சு அப்படியே ஆசீர்வாதம் வாங்குறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் எனக்கு எல்லாமே எடுத்து கொடுத்துட்டு போயிட்டீங்க. இன்றைக்கி நான் லைசன்ஸ் வாங்க போகிறேன். நீங்கள் என் கூட துணையாக இருக்கணும். சீக்கிரமாகவே நம்ம ஆட்டோ கிடச்சிடணும் அப்படின்னு நினச்சிட்டே போகிறாங்க. போயிட்டு அங்கே பேர் எல்லாமே தானம் எல்லாமே சொல்கிறாங்க. சொல்லும் போது அப்படியே பின்னாடியே போகிறான். அந்த டிராஃபிக் போலீஸ் போயிட்டு அப்படியே நின்றுட்டுருக்கான். நின்றுட்டே இருக்கும்போது மச்சான் வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. அதே மாதிரி அங்கே வந்து லைசன்ஸ் கொடுக்குறவர் அப்படியே வெளியே வராரு. வந்தவுடனே 2 பேருமே சேர்ந்து நிற்கிறாங்க. நிற்கும் போது அவங்க ஃபார்மில் எல்லாமே ஃபில் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படியே பார்க்குறாங்க. அந்த டிராஃபிக் போலீஸ் பார்த்துட்டு சொல்கிறான், அந்த பொண்ணு யார் தெரியுதா, யார் அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அந்த லைசன்ஸ் கொடுக்குறவர். அது வேறு யாரும் இல்லை, என்னை ஒரு பொண்ணு ஸ்டேஷனில் வச்சு அடிச்சதுன்னு சொன்னேன்ல, அந்த பொண்ணு தான் அது அப்படின்னு சொல்கிறாரு. ஓ அப்படியா மச்சான், நான் பார்த்துக்குறேன், அந்த பொண்ணு எப்படி லைசன்ஸ் எடுக்குதுன்னு நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரி சரி வா நம்ம போய் டீ குடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து போகிறாங்க. அங்கே தனம் அங்கே எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் மேலே போங்க, உங்களுக்கு வந்து கொஸ்டின் பேப்பர் எல்லாமே கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கேருந்து அப்படியே தனம் போகிறாங்க. போனவுடனே அந்த டிராஃபிக் போலீஸ் என்ன சொன்னாரோ அதை அப்படியே இவர் கேட்குறாரு. கேட்டுட்டு வந்து அப்படி பார்க்குறாரு. இங்கே பாருங்கள், கொஸ்டின் பேப்பர்லாம் கொடுத்துருக்காங்க, எல்லாம் கரெக்டாக எழுதணும், யாரையும் பார்த்து எழுதக்கூடாது, எல்லாருக்கும் வேறு வேறு கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி தானம் எழுதுகிறாங்க. எழுதி முடிச்சிட்டோடனே கொஸ்டின் பேப்பர் அப்படியே வாங்குறாரு. வாங்கிட்டு அப்படியே பார்க்குறாரு. பார்த்துட்டு எல்லாருமே வெளியே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. கரெக்ஷன் பண்ணுறாரு. அந்த தனன்ற அந்த பேப்பரை மட்டும் கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அந்த பேப்பரை அப்படியே வாங்கிட்டு எல்லாத்தையும் மாற்றி மாற்றி ரவுண்ட் பண்ணுறாரு. ஆன்சர் எல்லாமே ரவுண்ட் பண்ணிவிட்டு அப்படியே வெளியே வராரு. வந்துட்டு லைசன்ஸ் கொடுக்குறவருக்கு சொல்கிறாரு, இங்கே பாரு, இதில் யார் தானோ அப்படின்னு கேட்குறாரு. நான் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா என்ன லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு வந்திருக்க, ஒரு கொஷினு கூட ஆன்சர் சரியாக எழுதலை, 0 மார்க் எடுத்திருக்க, இதுதான் முதல் வாட்டி 0 மார்க் எடுக்கிறதுக்கு, உனக்கு லைசன்ஸ்லாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொஷின் பேப்பர் எல்லாத்தையும் கிழிச்சு அப்படியே போடுறாரு தனத்து மேலே. தனம் அப்படியே பார்க்குறாங்க, எதுவுமே பேசவே இல்லை. அப்படியே அந்த டிராஃபிக் போலீஸ் கிட்ட வராரு. வந்து சொல்கிறாரு, மச்சான் நீ என்ன சொன்னியோ அதை அப்படியே பண்ணிட்ட மச்சான், அந்த தனத்துக்கு இப்போ இல்லை எப்போவுமே லைசன்ஸே கிடைக்காது, அது அந்த பொண்ணு எழுத அந்த கொஸ்டின் பேப்பர் எல்லாத்தையும் கிழிச்சு போட்டுட்டேன். இங்கே பாரு, அந்த பொண்ணு உனக்கு வேணும்னா நீ கண்டிப்பாக அந்த பொண்ணை வந்து நல்லா பேசு, என்ன வேணா பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோடனே அந்த டிராஃபிக் போலீஸ் சொல்கிறாரு, கண்டிப்பாக அந்த பொண்ணை நான் விடவே மாட்டேன், என் மேலேயே கை வச்சிருச்சுல்ல, இப்போ லைசன்ஸ் கிடைக்கல, இனிமேல் என்னென்ன ஆக போகுதுன்னு மட்டும் பாரு, ஆட்டோவும் கிடைக்கக்கூடாது அந்த பொண்ணுக்கு அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாம் பார்த்துக்கலாம் மச்சான், அதெல்லாம் நான் பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்கவர் சொல்கிறாரு. சரி பாய், நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே போகிறாரு. அந்த டிராஃபிக் போலீஸ் அப்படியே பார்க்குறாரு. பார்த்துட்டு, என்ன தானோ லைசன்ஸ் எடுக்க வந்துட்டியா, உனக்கு எவ்வளோ திமிருடி உனக்கு, என் மேலே கையை வச்சுட்டு உனக்கு தைரியமாக வந்திருக்கியா நீ, இரு உனக்கு இரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷமாக வீட்டுக்கு போகிறாரு. தானே அப்படியே வருத்தப்படுறாங்க. என்ன இது, நான் 0 மார்க்காக எடுத்தேன் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிச்சுட்டே வராங்க. நல்லா தானே எழுத்தினேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அப்படியே வருத்தப்பட்டுட்டே வராங்க. ஐயோ இன்னைக்கு லைசன்ஸ் எடுக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வருத்தப்படுறாங்க.